ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொனிச்சிவா. இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸ்க்கு உங்களை நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். இந்த இடம் வந்து டோக்கியோக்குள்ளே தான் இருக்குது, பட் இட் லுக்ஸ் நத்திங் லைக் டோக்கியோ. இட்ஸ் அ வெரி கோசி, காம் அ பிளேஸ் வித் லெஸ் க்ரௌட்ஸ். இந்த இடத்துடைய பேர் வந்து ஷிபாமதா. இந்த இடத்த பற்றி சொல்லணுன்னா 2 ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஷிபாமதாவில் தான் வந்து இட்ஸ் டஃப் பீயிங் அ மேன் அப்படின்ற ஒரு பழைய ஜாப்பனீஸ் மூவி சீரீஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே பார்த்தாலுமே வந்து அந்த மூவி சீரீஸில் நடித்த மெயின் லீட் கேரக்டரான தொராசானோடைய பிக்சர்ஸாக இருக்கட்டும், போஸ்டர்ஸ், அதெல்லாம் நிறைய வந்து இங்கே பார்க்க முடியும். இந்த ஸ்டாம்ப்லேயும் பார்த்தீங்கன்னா அவருடைய பிக்சர் இருக்குது. இந்த ஸ்டாச்சு வந்து தொராசானுடைய ஸ்டாச்சு. செகண்ட் விஷயம் இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னா, இந்த இடம் வந்து ஒரு ரெட்ரோ ஃபீல் கொடுக்கும். ஜாப்பனீஸில் வந்து 1920s இருந்து 1990 வரைக்கும் அந்த பீரியட் வந்து ஷோவா எரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிற பில்டிங்ஸாக இருக்கட்டும், ஷாப்ஸ், இதெல்லாமே வந்து அந்த ஷோவா பீரியடை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அதனால் ஒரு ரெட்ரோ ஃபீல் கொடுக்கும். இந்த ஃபேமிலி மார்ட் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு க்ரீன் வித் ப்ளூ கலரில் இருக்கும். பட் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக ப்ரௌன் கலரில் இருக்குது. இந்த கடையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நான் பார்த்தேன். இன்ட்ரெஸ்டிங்னு சொல்கிறத விட கொஞ்சம் வியர்டான விஷயமாக தான் எனக்கு தோணுது. இங்கே என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, கின்னோ உன்கோ. கின் அப்படின்னா கோல்டு இல்லைனா மணி, உன்கோ அப்படின்னா பூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் கலரில் இந்த ஷேப்பில் இருக்கிறது வந்து பூ. இதை வந்து விற்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா, இதை வாங்கி வீட்டில் இல்லைனா பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் கடையில் வச்சுக்கிட்டா வந்து லக் கொண்டு வரும்னு சொல்கிறாங்க, எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் லக். ஸோ இது சின்ன சைஸ்லேயும் இருக்குது. இந்த சின்னது வந்து வாலெட்குள்ளே வச்சுக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து கீ செயின்ஸ்லேயும் மாட்டிப்பாங்கன்னு சொன்னாங்க. ஜப்பானில் வந்து மணிக்கி நெக்கோ நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து லக் கொண்டு வரதுக்கு வச்சுப்பாங்கன்னு தெரியும். பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் கம்மிங் அக்ராஸ் திஸ் ஒன். இது ஒரு ரெட்ரோ டாய்ஸ் அண்ட் சாக்லேட் ஷாப். எனக்கு இந்த ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. Bye-bye.
இது தைஷகுத்தன் சந்தோ. ஸோ இந்த ஒரு ஒரு லேன் மாதிரி இருக்குது. இந்த லேனில் ஃபுல்லாக வந்து நிறைய சொவினீர் ஷாப்ஸ், 90s செய்கிற அந்த ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வந்து இப்பயும் செஞ்சு விற்றுட்ருக்காங்க. இது வந்து தருமா. இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது வேண்டிக்கிட்டு ஒரு ஐ வந்து வரைஞ்சிட்டு வீட்டில் வச்சுப்பாங்களாம். நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறினதுக்கு அப்புறம் அந்த 2வது ஐயும் வரைஞ்சி வச்சுப்பாங்களாம். ஸோ லஞ்சுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா தொராசோனுடைய தீமில் நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு டெசர்ட் கொசாதங்கோ. ஸோ அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து மோச்சி, மாச்சா ஃப்ளேவரில் இருக்குது. ஸோ இந்த மோச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது வந்து ரெட் பீன் பேஸ்ட், அஜுக்கி பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் வந்து அந்த ஸ்வீட்னஸ் இருக்குது. எண்ட் ஆஃப் த லேனில் வந்து இந்த டெம்பிள் இருக்குது. ஸோ இந்த டெம்பிள்குள்ளே போகலாம்.
ஸோ இங்கே அகெயின் வந்து த சேம் கோல்டன் பூ இப்போ வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே வந்து இந்த பாம்பு குள்ள இந்த கோல்டன் பூ ரெண்டுமே சேர்த்து இருக்கிற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. அகெயின் இதுவுமே வந்து சம்திங் ரிலேட்டட் டு லக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஏன் பாம்பு அப்படின்னா ஜப்பானில் வந்து எவ்ரி இயர் வந்து ஒரு அனிமலை வந்து டினோட் பண்ணும். ஸோ திஸ் இயர்ஸ் அனிமல் இஸ் ஸ்னேக். கோயில் பார்த்து முடிச்சாச்சு. அ ஃபைனல் ஸ்டாப் இஸ் அ ஜாப்பனீஸ் டீ கார்டன். I got this cold matcha with a Japanese dessert. ஜாப்பனீஸ் ட்ரெடிஷனில் பார்த்தீங்கன்னா டீயோட எப்பயுமே ஒரு ஸ்வீட் சேர்த்து தான் சாப்பிடுவாங்க. நமக்கு எப்படி காஃபி அண்ட் பிஸ்கெட் இல்லைன்னா டீ அண்ட் பிஸ்கெட் ஒரு ரஸ்க் நம்ம சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் எங்களுக்கு டீ அண்ட் ஸ்வீட். ஏன்னா க்ரீன் டீ ஆர் மாச்சா ரெண்டுமே வந்து ரொம்ப பிட்டராக இருக்கும் இல்லை. ஸோ தட்ஸ் வை ஒரு ஸ்வீட் வந்து இட் மேக்ஸ் அ கிரேட் காம்பினேஷன். வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம். ஐ ஹேட் அ கிரேட் டைம் கம்மிங் டு திஸ் பிளேஸ். எனக்கு வந்து பேசிக்கலி ஐ என்ஜாய் லெஸ் க்ரௌடட் பிளேசஸ். ஐ ஹோப் யூ கைஸ் டு என்ஜாய் திஸ் வீடியோ. ஜப்பான் பற்றியும் ஜாப்பனீஸ் கல்ச்சர் பற்றியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி காம் அண்ட் ரிலாக்ஸ்ட் பிளேசஸ் இல்லைனா vlogs வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. டேக் கேர்.